வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஓடு பாதையிலிருந்து விலகிய விமானம், பயணிகளுக்கு காயம். மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவு அதிகரிப்பு. சஜித்துடன் இணங்கிச் செல்லக்கூடிய விடயங்கள் தமிழரசு கட்சி ஆராய்வு. மணிப்பூரில் தீவிரமடையும் மாணவர் போராட்டம், இணைய சேவை துண்டிப்பு. 2023 ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர சாதாதர பரீட்சை பெறுபவர்களை இந்த மாத இறுதிக்குள் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கல்வி பொருத்தராதர சாதாதர பரீட்சை பெறுபவர்களை ஆராயும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பொருட்கள் இறக்குமதியின் போது விதிக்கப்படும் பல்வேறு வகையான வரிகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதற்கமைய சுங்க இறக்குமதி வரி, செஸ் வரி, சரக்கு மற்றும் சேவை வரி, துறைமுகம் மற்றும் விமான சேவை மேம்பாட்டு வரி ஆகிய வரிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது. உள்ளூர் கைத்தொழில் மற்றும் வர்த்தக துறையில் பங்குதாரர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த வரிகள் திருத்தப்பட வேண்டும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன்படி சிவப்பு, சீனி இறக்குமதிக்கான வரி மற்றும் உள்நாட்டு கைத்தொழிலை வலுப்படுத்தும் வகையில் குறிப்பிடப்பட்ட சில மூலப்பொருட்களுக்கான இறக்குமதி வரியில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல மற்றும் மாணவர் உதவித்தொகை ஆகியவற்றில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கல்வி அமைச்சர் மற்றும் வணிக, வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இணைந்து இது தொடர்பான யோசனையை முன்வைத்திருந்தனர். இதன்படி மாதாந்த மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவை 7,500 ரூபாய் வரையிலும், மாதாந்த மாணவர் உதவித்தொகையை 6,500 ரூபாய் வரையிலும் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதில் வரும் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பதுளை மையங்கனை வீதியில் துன்ஹிந்தாவிற்குள் நுழையும் வளைவு பகுதியில் நேற்று பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த இராணுவத்துக்கு சொந்தமான உளவு இயந்திரம் ஒன்று முன்னால் வந்த உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டியை செலுத்தியவர் உயிரிழந்தவுடன் வீதியருகில் இருந்த சுவருக்கும் இராணுவத்தின் உளவு இயந்திரத்துக்கும் இடையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தோனேஷியாவின் பப்புயா பகுதியில் விமானம் ஒன்று ஓடு பாதையிலிருந்து விலகிய சம்பவத்தில் பயணிகள் சிலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டைகானா ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான ATR 42 ரக விமானம் ஜப்பான் தீவிலிருந்து பப்புவா தலைநகரின் ஜெயாபுராவிற்கு புறப்படும் போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பலர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலைகள் நிறைந்த பப்புவா பகுதியில் சீரற்ற வானிலையால் விமான பயணங்கள் அடிக்கடி பாதிக்கப்படும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. முன்னதாக 2015 ஆண்டு டகேடியா ஏர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 54 பேர் பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பன்வில காகல அரச பெருந்தோட்டத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் குளவிக்கு கொட்டுக்கு இலக்கானதில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குளவிக்கொட்டுக்கு இலக்கான ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் மாடுகல்ல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஆண் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் நலந்தென்ன பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய ஒருவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் தவலந்தென்ன பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய ஒருவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஏனைய இருவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பன்வில காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்துடன் இணங்கிச் செல்லக்கூடிய விடயங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றையும் இலங்கை தமிழரசு கட்சி வெளியிடப்பட உள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பான ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட தமிழரசு கட்சி குழு நேற்று வவுனியாவில் ஒன்று கூடியது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் இந்த அறிக்கை வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். அதே நேரம் கட்சியின் தீர்மானத்துக்கு புறம்பாக தாம் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்று மாவை சேனாதிராஜா கூறியுள்ளார். மணிப்பூரில் பாதுகாப்பு ஆலோசகருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களின் போராட்டம் வன்முறையாக மாறியுள்ள நிலையில் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. வன்முறையை ஏனைய பகுதிகளுக்கு பரப்பும் நோக்கில் படங்கள், வெறுப்பு பேச்சு மற்றும் காணொளிகள் சமூக வலைதளங்கள் மூலம் பரப்பப்பட்டு வருகின்றன.
இதனை கட்டுப்படுத்தும் விதமாக இணையச் சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு இணையச் சேவைகள் துண்டிக்கப்படுவதாக மணிப்பூர் மாநில நிர்வாகம் அறிவித்துள்ளது. முன்னதாக மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட இம்பால் மேற்கு மற்றும் இம்பால் கிழக்கு மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. இதில் 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி தொடரை கைப்பற்றியது. இந்த தொடரின் 3வது போட்டியில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் ஜோ ரூட் 2 இன்னிங்ஸிலும் குறைவான ஓட்டங்களில் விக்கெட்டை இழந்திருந்தார். இந்நிலையில் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியின் முன்னாள் ஜாம்பவான் குமார் சங்கக்காராவின் வாழ்நாள் சாதனையை தகர்த்தும் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். 2வது இன்னிங்ஸில் ஜோ ரூட் 8 ஓட்டங்களை பெற்றதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ஓட்டங்களை அடித்த 6வது வீரர் எனும் சங்காவின் சாதனையை முறியடித்துள்ளார். சங்கக்காரா 12,400 ஓட்டங்களுடன் 6வது இடத்தில் இருந்த நிலையில் தற்போது ஜோ ரூட் 12,402 ஓட்டங்களை குவித்து 6ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ள கிழக்கு மாகாண 2 பாடசாலைகள் முன்கூட்டியே மூடப்பட உள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி திருகோணமலை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் நிலையமாக பயன்படுத்தப்படும் விபுலானந்தா மகா வித்தியாலயமும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் நிலையமாக பயன்படுத்தப்படும் இந்த வித்தியாலயமும் இன்று முதல் மூடப்படும் என மாகாண கல்வி செயலாளர் HEMG திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் ஏனைய பாடசாலைகளும் எதிர்வரும் 20ஆம் தேதி மூடப்படும். குறித்த பாடசாலைகள் 23ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்றும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பயன்படுத்தப்படும் கிழக்கு மாகாண 2 பாடசாலைகள் எதிர்வரும் 24ஆம் தேதி திறக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 ஜனாதிபதி தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்பு தொடர்பான அஞ்சல் திணைக்களத்தின் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் ராயித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்சமயம் சுமார் 7 லட்சத்துக்கு அதிகமாக செலுத்தப்பட்ட அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொறிகள் தற்போது அஞ்சல் திணைக்களத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. விநியோகிக்கப்பட்ட வாக்குச்சீட்டு மற்றும் செலுத்தப்பட்டு மீள கிடைக்கப்பட்ட வாக்குச்சீட்டு ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் 98% வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளதாக அவதானிக்க முடிகிறது. இந்நிலையில் செலுத்தப்பட்ட அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை உரிய மாவட்டங்களில் தெருவாராட்சி அலுவலகங்களும் ஒப்படைப்பதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது 85% அஞ்சல் மூல வாக்குகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் கிடைக்கப்பட்ட ஏனைய அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை தெருவாராட்சி அலுவலகங்களும் ஒப்படைக்கும் பணிகள் இந்த வாரத்துக்குள் நிறைவு செய்யப்படும் எனவும் பிரதி அஞ்சல் மா அதிபர் ராயித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாளாந்தம் அதிகரித்து வரும் உலக சனத்தொகைக்கு ஏற்ப உணவை வழங்குவதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ரூவன் வெள்ள பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் மக்கள் உணவு உண்பதற்கே அவதியுற்றார்கள். ஆனால் தற்போது இந்த நிலைமை மாறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை நாம் நிறைவேற்றி வருகின்றோம். தொடர்ந்தும் அதனை நிறைவேற்றுவதனால் மாத்திரமே நாட்டின் பொருளாதார நிலைமைகளை உயர்த்த முடியும். உணவு உற்பத்தியை அதிகரித்து உலக சனத்தொகைக்கு ஏற்ப உணவு வழங்குவதை எமது எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.